அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள நண்பர்களே, மனிதன் பயன்படுத்தக்கூடிய, இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசியமான பொருட்களுக்கு ஜக்காத் என்பது விதிவிலக்கு. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் அவருடைய அத்தியாவசியமான பொருள் என்றால் அவர் குடியிருக்கக்கூடிய வீடு, இது அவருக்கு அத்தியாவசியமான ஒரு இடமாக இருக்கிறது. ரெண்டாவது, அத்தியாவசியமான பொருள் என்றால் அது அவர் பயன்படுத்தக்கூடிய வாகனம். மூன்றாவது, அவருக்கு அத்தியாவசியமான ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அவருடைய நிறுவனம், தொழில் நிறுவனம் அல்லது வியாபார நிறுவனம் அல்லது அவருடைய அலுவலகம். இந்த மூன்றும் என்பது அவருடைய வாழ்வாதாரமாக, அத்தியாவசியமான ஒரு உயிர் வாழ்வாதாரமாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட அத்தியாவசியமான பொருட்களுக்கு இஸ்லாம் ஜக்காத்திலிருந்து சலுகை வழங்குகிறது. அப்போ ஜக்காத்திலிருந்து இஸ்லாம் அதை விடுவிக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் அவர் குடிசை வீடு வைத்திருந்தாலும் சரி அல்லது கோபுரமான வீட்டை அவர் கட்டியிருந்தாலும் சரி, அவருடைய வீட்டின் மதிப்பு சில லட்சங்கள் ஆனாலும் சரி, அல்லது 1 கோடி 2 கோடி 10 கோடிக்கு அவர் வீட்டை கட்டி அதில் வாழ்ந்தாலும் சரி, அப்போ 10 கோடி மதிப்பிலான ஒரு வீட்டை ஒருவர் வைத்திருக்கிறார். அதிலே அவர் வசிக்கிறார், அதிலே அவர் இருக்கிறார், அதிலே அவர் வாழ்க்கையை நகர்த்துகிறார். அப்போ இப்படிப்பட்ட இந்த முஸ்லிமின் மீது 10 கோடி வீடு வைத்ததின் காரணமாக அந்த 10 கோடி மதிப்பிலான வீட்டுக்கு ஜக்காத் உண்டா? நிச்சயமாக கிடையவே கிடையாது. இது அத்தியாவசியமான ஒரு இடம், அது அவருடைய வாழ்விடம், அது அவருடைய வசிப்பிடம். அப்போ வசிப்பிடம் அது கோபுரமாக இருந்தாலும் சரி, அது குடிசையாக இருந்தாலும் சரி, அதற்கு ஜக்காத் விதிவிலக்கு, அதற்கு ஜக்காத் கிடையவே கிடையாது. இரண்டாவது, ஒரு முஸ்லிம் செல்வந்தர், அவர் உயர்தர வாகனத்தை வைத்திருக்கிறார். 1 கோடி மதிப்பிலான கார் வைத்திருக்கிறார், அல்லது பல லட்சங்கள் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை அவர் வைத்திருக்கிறார். அப்போ அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த காருக்கோ இருசக்கர வாகனங்களுக்கோ ஜக்காத் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அவர் சாதாரண சைக்கிள் வச்சிருந்தாலும் சரி, அல்லது விலை உயர்ந்த இருசக்கரம் 4 சக்கர வாகனங்களை அவர் வைத்திருந்தாலும் சரி, இது அத்தியாவசியமான பொருளாக இருக்கிற காரணத்தினால் இது எந்த அளவுக்கு மதிப்பில் இருந்தாலும் சரி, மதிப்பில்லாத பொருளாக இருந்தாலும் சரி, இதற்கு ஜக்காத் கிடையவே கிடையாது. இஸ்லாம் இதற்கு விதிவிலக்கு அளிக்கிறது. மூன்றாவது விஷயம், ஒரு முஸ்லிம் அவர் தனது வாழ்வாதாரத்திற்காக வேண்டி ஒரு நிறுவனத்தை நடத்துகிறார், அல்லது வியாபார ஸ்தலத்தை நடத்துகிறார், அல்லது ஒரு தொழிலை நடத்துகிறார். அப்போ அவருடைய அலுவலகம் அல்லது அவருடைய நிறுவனம் அல்லது அவருடைய வியாபார தலம், அப்போ அதிலே பயன்படுத்தக்கூடிய தளவாடங்கள், அப்போ உயர்தர தளவாடங்கள், நல்ல விலையை வைத்திருக்கக்கூடிய உயர்தரமான பொருட்களை வைத்து அவர் அந்த நிறுவனத்தை நடத்துகிறார். அப்போ அவருடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த தளவாடங்களுக்கு, அந்த பொருட்களுக்கு ஜக்காத் என்பது கிடையவே கிடையாது. அதிலிருந்து அவர் சம்பாதிக்கிறார், அவருடைய சம்பாத்தியத்திற்கு வேண்டுமானாலும் ஜக்காத் இருக்கலாம். ஆனால் அடிப்படையாக அவர் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துகிறார். அந்த தொழில் நிறுவனத்திற்கு தேவையான மிஷின்கள், அந்த தொழில் நிறுவனத்திற்கு தேவையான தளவாடங்கள், அது பல லட்சங்கள் ஆனாலும் சரி அல்லது பல கோடிகள் இருந்தாலும் சரி, அந்த தளவாட பொருட்களுக்கு இஸ்லாம் விதிவிலக்கு அளிக்கிறது. அப்போ அந்த 3 பொருட்கள், அப்போ இருப்பதற்கு வசிப்பிடம் வீடு, நாம் சென்று வருவதற்கு வாகனம்,
நாம் நமது வாழ்க்கை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு தொழில் நிறுவனம். அப்போ அந்த 3 பொருட்களுக்குமே அது எவ்வளவு மதிப்பிலான கோடியாக இருந்தாலும் சரி, அப்போ இவற்றுக்கு ஜக்காத் என்பது கிடையவே கிடையாது. ஏனென்று சொன்னால் திருமிதி என்ற ஒரு நபிமொழி தொகுப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அலி அவர்களே, நான் உமக்கு குதிரை விஷயத்தில் மன்னிப்பு வழங்கிவிட்டேன், அதற்கு ஜக்காத் தேவையில்லை. நான் உமக்கு அடிமை விஷயத்தில் மன்னிப்பு வழங்கிவிட்டேன், அதற்கு ஜக்காத் தேவையில்லை. அப்போ இதுதான் ஆதாரமாக இருக்கிறது. குதிரை என்பது அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம். அப்போ குதிரை என்பது அதனுடைய மதிப்பு பல மடங்கு. அப்போ உயர்தரமான குதிரை என்று சொன்னால் அதனுடைய மதிப்பே உயர்தரமாக இருக்கும். அப்போ குதிரை என்பது ஒரு வாகன குறியீடாக இஸ்லாம் பார்க்கிறது. அந்த காலத்தில் வாகனமாக குதிரையை இஸ்லாம் தேர்வு செய்தது. அப்போ குதிரை வைத்திருந்தார், அதை வாகனமாக பயன்படுத்துகிறார். அப்போ அப்படிப்பட்ட வாகனத்திற்கு ஜக்காத்திலிருந்து விதிவிலக்கு அளிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இரண்டாவது விஷயம், உமது அடிமை விஷயத்திலும் நான் மன்னிப்பு வழங்கிவிட்டேன். நாம் ஒரு தொழில் நிறுவனம் நடத்துகிறோம், ஒரு வியாபார நிறுவனம் நடத்துகிறோம். அதில் 50 பேர் வேலை செய்கிறாங்க, 60 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ 60 பணியாளர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ 60 பேர் உழைச்சி கொடுக்குறான் நமக்கு. அப்போ அவர் உழைச்சி கொடுக்கறதுனால அந்த 60 பேரையும் நாம் கணக்கில் எடுத்து அப்போ அவர்களுக்கும் சேர்த்து ஜக்காத் கொடுக்க வேண்டுமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அப்போ ஜக்காத் என்பது நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலிருந்து தான் ஜக்காத்தே தவிர அத்தியாவசியமான பொருட்களுக்கு இஸ்லாம் ஜக்காத்திலிருந்து விதிவிலக்கை அளிக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் நாம் எவ்வித சந்தேகமும் தேவையில்லை. நாம் குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு ஜக்காத் தேவையில்லை, நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனத்திற்கு ஜக்காத் தேவையில்லை, நாம் தொழில் நிறுவனம் நடத்தக்கூடிய அந்த மிஷின்களுக்கோ தளவாட பொருட்களுக்கோ ஜக்காத் தேவையில்லை என்பதை இஸ்லாம் தெள்ளத் தெளிவாக சுட்டி காட்டுகிறது.